மட்ராஸ் கார்த்தி சிதம்பரம் வங்கி கணக்கு முடக்கம் அவசர விசாரணை கோரிக்கை நிராகரிப்பு. நீதிமன்றம் சென்னை உயர்நீதிமன்றம் மனுதாரர் கார்த்தி சிதம்பரம் சிவகங்கை எம்பி காங்கிரஸ். பிரச்சினை கார்த்தி சிதம்பரத்தின் வங்கி கணக்குகள் முடக்கப்பட்டுள்ளது. கோரிக்கை தேசிய நிறுவன சட்ட தீர்ப்பாயம் என்ல்ட்க்கு அவசரமா விசாரிங்கன்னு உத்தரவு போடணும்னு மட்ராஸ்ல மனு. மட்ராஸ் என்ன சொல்லுச்சு முடிவு நிராகரிப்பு என்ல்ட்க்கு உத்தரவு போட மறுப்பு. ஒன்று NCLT ஒரு தனி தீர்ப்பாயம் அதன் நடைமுறை விசாரணை தேதி முடிவு பண்றது அதோட அதிகாரம். 2 உயர் நீதிமன்றம் தலையிட முடியாது அவசர வழக்கா விசாரிங்கன்னு கீழ் நீதிமன்றம் தீர்ப்பாயத்துக்கு உத்தரவு போடுறது அரிது. 3 வேறு வழி இருக்கு என்ல்ட்லயே அவசர மனு போட்டு கேட்கணும் ஹக்கு நேரடியா வரக்கூடாது. பின்னணி ஏன் கணக்கு முடக்கம் கார்த்தி சிதம்பரம் மேல பல வழக்குகள் நிலுவையில இருக்கு. 1 இன்ஸ் மீடியா வழக்கு CBI வழக்கு 2 சைனீஸ் விசா ஸ்கேம் வழக்கு 3 ஏர்செல் மேக்ஸஸ் வழக்கு. இந்த வழக்குகள் சம்பந்தமா அமலாக்கத்துறை PMLA சட்டப்படி வங்கி கணக்கு சொத்துகளை முடக்கி அட்டாச் பண்ணிருக்க வாய்ப்பு அதிகம். என்ல்ட்ல இன்சால்வன்சி கம்பெனி லா சம்பந்தமா ஏதோ ஒரு வழக்கு நடக்குது அதுல கணக்கு முடக்கத்துக்கு தடை கேட்டு கார்த்தி மனு போட்டிருக்கார். சட்டப்படி இதன் அர்த்தம் NCLT கம்பெனி சட்டம் திவால் சட்டம் சம்பந்தப்பட்ட தீர்ப்பாயம் கார்த்தி சிதம்பரம் டைரக்டர் ஆயிருக்கிற ஏதோ ஒரு கம்பெனி வழக்கு என்ல்ட்ல இருக்கலாம். PMLA முடக்கம் அமலாக்கத்துறை முடக்குனா அதை எதிர்த்து PMLA தீர்ப்பாயம் இல்ல தான் மேல்முறையீடு பண்ண முடியும் என்ல்ட்க்கு அதிகாரம் இல்ல. நிலைப்பாடு என்ல்ட்லயே போய் கேளுங்க நாங்க அவங்க சேல்ண்டார்ல தலையிட மாட்டோம்னு சொல்லிடுச்சு. அடுத்து என்ன ஒன்று கார்த்தி சிதம்பரம் என்ல்ட்லயே அவசர மனு போட்டு விசாரணை தேதி முன்னாடி வாங்க முயற்சி பண்ணனும். 2 முடக்கம்னா PMLA தீர்ப்பாயம் டெல்லி போகணும். 3 தேர்தல் நேரம் ஏப்ரல் 23 2026 ஓட்டுப்பதிவு வங்கி கணக்கு முடக்கம் தேர்தல் செலவுக்கு பாதிப்பு ஏற்படுத்தும் அதான் அவசரம்னு கேட்டிருக்கார்.